இன்னைக்கு சத்தான சமையல்ல ஒரு நல்ல ஒரு சாலட் பார்க்க போறோங்க. இந்த சாலட் வந்து திணை அவல் காய்கறி சாலட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் குடுத்துருக்காங்க. இத வந்து திணை அவல யூஸ் பண்ண போறேன் இந்த சாலடோட. இப்ப எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாங்க. இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் பார்த்து வந்துருங்க. திணை அவல் காய்கறி சாலட் செய்ய தேவையான பொருட்கள்: திணை அவல் 1/4 கப், அரிந்த வெள்ளரிக்காய் 150 கிராம், zucchini 150 கிராம், ப்ரக்கோலி விரும்பும் அளவு, கேரட் 100 கிராம், மஞ்சள் நிற குடமிளகாய் சிறிதளவு, சிகப்பு குடமிளகாய் விரும்பும் அளவு, உரித்த வெள்ளரி விதை விரும்பும் அளவு, மிளகாய் துகள்கள் விரும்பும் அளவு, பேசில் எனப்படும் உலர்ந்த தின்னத்து பச்சிலை விரும்பும் அளவு, 50 கிராம் பேரிச்சம்பழம், எலுமிச்சம்பழம் 1, உப்பு தேவையான அளவு, ஆலிவ் எண்ணெய் விரும்பும் அளவு. திணை அவல் காய்கறி சாலட் செய்ய தேவையான பொருட்களை எல்லாம் பார்த்தாச்சு இல்லைங்களா? மெயினாக வந்து இதில் வந்து ஒரு கலர்ஃபுல் காம்பினேஷன் ரொம்ப முக்கியங்க. நம்ம வந்து தினமே ஒரு சாலட் சாப்பிட்டாக்க ரொம்ப உடம்புக்கு நல்லது. தேவையான முக்கியமான வைட்டமின்கள் தாது உப்புக்கள் நல்லா கிடைக்கும். இப்போ இதுக்கு வந்து ஒரு ப்ரோட்டீனுக்காக நான் எடுக்க வர்றது வந்து வெள்ளரி விதை வச்சுருக்கேங்க. வெள்ளரி விதையை வந்து நம்ம வறுத்துக்கலாம். வெறும் வானலியில் சூடு பண்ணிவிட்டு ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ண வேண்டாம், கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள். அதிகம் வந்து ப்ரௌன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. இதில் வந்து நம்ம வந்து வெள்ளரி விதை மட்டும் இல்லை, தர்பூசணி விதை போடலாம், பூசணி விதை போடலாம், எள்ளு போடலாம். உங்களுடைய விருப்பம் தாங்க. எது போட்டிங்கனாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு தேவையான வந்து ப்ரோட்டீன் கூடுதலாக கிடைக்கும். இப்போ நான் எடுத்துருக்கேன் ஒன்லி வெஜிடபிள் காம்பினேஷன். நீங்கள் வேணால் டோஃபு போடலாம், பன்னீர் போடலாம், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் கிடைக்கிறதுக்கு. இப்போ இதை வந்து எடுத்துகிட்டு ஒரு தட்டில் மாற்றிடுறேன். மறுபடியும் அந்த பேனை வந்து சுட வச்சுருக்கேன். இப்போ இந்த பேனில் வந்து திணை அவல், இப்போ இதை வந்து இந்த பேனில் போட்டு வறுத்துக்கலாம். இது வறுக்கிறப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரம் வறுப்பட்டுரும், ஒரு நல்ல மனம் கிடைக்கும். அப்போ வந்து சாப்பிட்றதுக்கும் வந்து நல்ல ருசியாக இருக்கும். ரொம்ப சீக்கிரம் வறுப்பட்டுரும், ஒரு நல்ல ஒரு மனம் வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஆஃப் பண்ணிட்டா அந்த சூட்லேயே நம்ம வந்து அது நல்லா செவந்துடும். இப்போ இதை வந்து தனியாக ஒரு பவுலில் எடுத்துடலாம். இந்த பக்கம் முதலே நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா வெள்ளரி விதை, அதோடையே இதையும் போட்டுடலாம். இதையும் வந்து தட்டில் மாற்றிடலாம். இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ண பிறகு நம்ம இப்போ வந்து சாலட் வந்து சும்மாவே அப்படியே மிக்ஸ் பண்ண போகிறோம். அதில் எதுவுமே வேக வைக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. ஒரு மிக்சிங் தான். அதில் வந்து காம்பினேஷன் எப்படி, அது எப்படி டேஸ்ட்டை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து சாலட் மிக்ஸ் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு சாலட் பவுல் ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க. நான் வந்து இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். நம்ம பொதுவாக ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுவோம் சாலடுக்கு. ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கடலை எண்ணெய் வச்சுருந்தீங்கன்னாக்கா கடலை எண்ணெய் கூட நல்ல ஒரு ஆப்ஷன் கொடுக்கும். இதோட வந்து எலுமிச்சப்பழ ஜூஸை பிழிஞ்சு வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு லிக்விட் இருக்குது, அப்புறம் வந்து ஒரு எண்ணெய் இருக்குது, அது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்காக தான் வந்து நம்ம இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வெஜிடபிள்ஸை சேர்க்கணும். அதாவது ஹோமோஜீனியஸாக ஆகணும், ரெண்டுமே வந்து நல்லா கலந்துக்கணும். இப்போ இதுலேயே வந்து நான் சேர்க்க போகிறது வந்து உப்பு, தேவைப்படும் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சாலடுக்கெல்லாம் ரொம்ப அதிகம் பிடிக்காதுங்க. இதோட பேசில், அதாவது தின்னத்து பச்சிலையினுடைய உலர்ந்த இலை, இது கொஞ்சம் போட்டுக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ், சிவப்பு மிளகாயை வந்து நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருப்போம் இல்லையா கொரகொரப்பா, அந்த மாதிரி இருக்கிற சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இதோட எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் வந்து இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் ஒவ்வொன்றா சேர்க்க போகிறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா zucchini வந்து எல்லோ கலரில் கிடைக்குது, க்ரீன் கலரில் கிடைக்குது. நம்மளுக்கு வந்து எந்த zucchini கிடைச்சாலும் பரவாயில்ல, நம்ம போட்டுக்கலாம். zucchiniயோட இப்போ வெள்ளரிக்காய், இது வந்து எப்போவுமே zucchini வந்து தோலோடு தான் கட் பண்ணுவோம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலோடு கட் பண்ணுங்கள். இது வந்து தண்ணீர் பதம் இருக்கிற காய்கறிகள் வந்து அதிகம் சேர்த்தா நல்லது இந்த வெயில் காலத்துக்கு. அதனால இப்போ இது ரெண்டு காம்பினேஷன் எடுத்துருக்காங்க. இதோட நான் நெக்ஸ்ட்டு சேர்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கேரட் துருவல். இப்போ வந்து ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கணும்னாக்க நம்ம வந்து ஒவ்வொரு கலர்லேயும் போட்டுகிட்டே வரணுங்க. இதோட மஞ்சள் நிறத்தில் நம்ம வந்து கேப்சிகம், குடமிளகாய், சிகப்பு குடமிளகாய், எல்லாமே வந்து விட்டமின் சி, விட்டமின் ஏ, நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது இருக்குது, வைட்டமின்ஸ் இருக்குது. இதோட வந்து ப்ரக்கோலி இப்போ ரொம்ப காமனாக கிடைக்குது, சீப்பாகவும் கிடைக்குதுங்கிறப்ப நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் உங்களோட விருப்பம், உங்களுக்கு கிடைச்சதுன்னு நீங்கள் போடுங்க. அது வந்து நிறைய சத்துக்கள் மிகுந்தது. இப்போ இதெல்லாம் வந்து முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பொதுவாக வந்து குலுக்கி விடுவோம். நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் முதல்ல வந்து ரொம்ப கொஞ்சமாக தான் போட்டேங்க. நமக்கு காரம் வேணுங்கிறப்ப நம்ம பிறகு கூட போட்டுக்கலாம், நம்ம மேலே போட்டுறோம். இந்த ஒரு டீஸ்பூன் நம்ம ஆயில் சேர்க்கறது பார்த்திங்கன்னா இந்த ஃபேட் சால்யுபிள் விட்டமின்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சுலபமாக வந்து நம்மளுக்கு அப்சார்ப் பண்ணதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அதே நேரம் வந்து வெஜிடபிள்ஸ்க்கு ஒரு க்ரன்ச்சினஸ் கொடுக்கும்.
நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த உடனே சால்ட் போட்டுருவோம். அப்போ என்ன ஆகும்னாக்கா தண்ணி விட்டு வந்துடும் வெஜிடபிள்ஸ்லேருந்து. இது மாதிரி வந்து ஆயிலோடு சேர்த்து கோட் ஆகிறப்ப உடனடியாக தண்ணி விட்டு வராது வெஜிடபிள்ஸு. அதே நேரம் பார்த்தீங்கன்னா அந்த கோட்டிங் வந்து அந்த கிறிஸ்பினஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பெரிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். இங்கே வந்து கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கேங்க. எல்லா சேலடுக்கும் நம்ம கொத்தமல்லி தழை வந்து தாராளமாக போடலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். மிக சுவையான சேலட் ரெடி ஆகிடுச்சிங்க. நல்ல சத்துக்கள் மிகுந்ததுங்க. நம்ம தினம் ஒரு சேலட் சாப்பிட்றப்ப ஒவ்வொரு நாளும் விதவிதமான காம்பினேஷனில் விதவிதமாக நம்ம சாப்பிட்டாக்கா ரொம்ப நல்லது. இப்போ இதை வந்து டிஸ்பிளே டிஷ்ஷுக்கு மாற்றிடுறேன். இந்த வறுத்த வெள்ளரி விதை, அதோட தினை அவல், தினை அவல் காய்கறி சேலட் எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க. முதல்ல ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதோட லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சமாக உப்பு, அதோட வந்து பேசில், சில்லி ஃப்ளேக்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. அதுக்கு பிறகு காய்கறிகளை ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிய பிறகு கடைசியாக பெருச்சம்பழத்தை கட் பண்ணது அதையும் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வறுத்து வச்சிருக்கிற தினை அவலும் வறுத்து வச்சிருக்கிற வெள்ளரி விதையும் சேர்த்து மேலே தூவிட்டு அலங்கரிச்சிங்கனாக்கா மிக சுவையான தினை அவல் காய்கறி சேலட் ரெடி. மிக சுவையான தினை அவல் காய்கறி சேலட் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். லெட் அஸ் வெல்கம் கற்பகவல்லி. வணக்கம்மா. வணக்கம். வெல்கம் டு த ஷோ. தேங்க்யூ. கலர்ஃபுல்லாக ஒரு சாலட் பண்ணியிருக்கீங்க. எஸ்மா. அதாவது இதில் வந்து தினை அவல் யூஸ் பண்ணியிருக்கேன், வெள்ளரி விதை யூஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் டேட்ஸ் இருக்குது, மற்றபடி எல்லா வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கேன், ப்ரக்கோலி. ஸோ வாட் எவர் சேலடுக்கான உகந்த வெஜிடபிள்ஸ்னு வாட் ஐ ஃபெல்ட் இந்த ஹவுஸ் எடுத்திருக்கேன். இதை பற்றி வந்து நீங்கள் சொல்லுங்கள், எந்த ஏஜ் குரூப் சாப்பிட்லாம், இல்லை எல்லாருமே சாப்பிடலாமா, இதில் வேறு என்ன சேர்த்தா கூடுதல் சத்துக்கள் கிடைக்கும், இல்லை இந்த மாதிரி சாப்பிட்டாலே போதுமா? டெஃபினட்டாக பேசலாம். நம்ம சாலடை பற்றியே நிறைய பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். சாலட் வந்து ஒரு சில ஏஜ் குரூப்புக்கு ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்டா. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப லைட்டராக இருக்கும். ஸோ இவங்க எக்ஸ்பர்சனுக்கு சாலட் சூட் ஆகுது அப்படிங்கிறதுனால இன்னொருத்தவங்களுக்கும் அது சூட் ஆகணும். அது ஹெல்தி அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. சாலட் மட்டும்தான் ஹெல்தி அப்படிங்கிறதும் கிடையாது. அது மட்டும் சொல்லிக்கிட்டேன். சாலட் கேன் நெவர் பி அன்ஹெல்தியாக இருக்க சான்ஸே இல்லை. என்னன்னா நான் எப்பவும் சொல்கிறது, எங்கே சாப்பிட்றோம், குவாலிட்டி ஆஃப் வெஜிடபிள்ஸ், இதெல்லாம் தான் மேட்டர் சாலடை பொறுத்த வரைக்கும். ஸோ சாலடில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ராவாக இருக்குது அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு அது சூட் ஆகாது. எஸ்பெஷலி கட் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவ் கட் இருக்குது அப்படின்னா சாலட் ஹெல்தி தான். பட் ஆனால் அது நமக்கு சூட் ஆகுதா அப்படிங்கிறது இட்ஸ் அ கொஸ்டின் மார்க். அது மட்டும் நம்ம கவனமாக பார்க்கணும். ஸோ இதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் சாலடில் இருக்கிற பொரியல், நம்ம குக் பண்ண வெஜிடபிள்ஸையும் ஈக்குவலாக கிடைக்க தான் போகுது. பட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராசஸ் ஆஃப் குக்கிங் இல்லாமல் ஈஸியாக சாப்பிட முடியும். ஒன்று, ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இந்த மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது நமக்கு எல்லா வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸும் பாடி ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ மேம் சொன்ன மாதிரி ஆன்டி ஏஜிங் என்ன ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எல்லா வகையான கொடமிளகா போடும்போது, கேரட், குக்கும்பர் எல்லாம் போடும்போது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அது ஜாஸ்தி நமக்கு கிடைக்கும் போது நமக்கு ஸ்கின், ஹேர் இந்த மாதிரி ஆன்டி ஏஜிங் ப்ராசஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுதான் மேஜர் விஷயம். பட் ஏஜ் குரூப்னு பார்த்தீங்கன்னா ஒரு வயசு வரைக்கும் தான் சாலட் சாப்பிட முடியும். டெஃபினெட்லி மேபி நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக ஃபிட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா 60-65+. அது மாதிரி இல்லை, மேபி நிறைய பேருக்கு வந்து டீத் இஷ்யூஸ் இருக்கலாம், கட் இஷ்யூஸ் இருக்கலாம். அதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு 50-55க்கு மேலே பெருசாக சாலட் அப்படிங்கிறது பாடி அக்செப்ட் பண்ணிக்காது. பிகாஸ் டைஜஷன் வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அதனால அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். பட் உங்களுக்கு வந்து கட் இஷ்யூஸ் இல்லை, டீத் ப்ராப்ளம் இல்லை, நல்லா சூ பண்ணி சாப்பிட முடியும் அப்படின்னா 65+க்கு தாராளமாக சாலட்ஸ் ஆர் வெரி வெரி குட். பட் சஜஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட் ஆன் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, மேமே ஆல்ரெடி சாலட்ஸில் பண்ணியிருக்காங்க தான் ப்ரோட்டீன் சோர்ஸஸ். முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸ் சாலட்லேயும் முடிஞ்சால் ஆட் பண்ணி சாப்பிடுங்க. இல்லை இன்னொரு சைடில் ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸ் இருக்குது, இது ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னா இதுவே மோர் தென் இனஃப். அதில் ஐ திங்க் கொஞ்சம் கூட டாப் பண்ணியிருக்காங்க அவல் அண்ட் மெலான் சீட்ஸ் எல்லாம். மெலான் சீட்ஸ் மாதிரியே இன்னும் ஒரு அட்வான்டேஜ் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னா எள்ளில் முடிஞ்ச அளவுக்கு சாலட்லன்னு இல்லை, எல்லா ஃபுட்லேயுமே எள்ளை டாப் பண்ணிக்கோங்க. எஸ்பெஷலி விமன்
ஏன்னா அதில் இருக்கிற கால்சியம் நமக்கு பாலில் கூட கிடைக்கிறது இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சட்னியில், பொரியலில், சாலடில் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து எல்லாம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி சாப்பிடும்போது நமக்கு தேவையான கால்சியம் ரொம்ப ஈஸியாக பாடிக்கு கிடைக்கும். ஸோ அதே ஒன்று தான் மேம், மற்றபடி எல்லாரும் சாப்பிடலாம். இதில் ஒரே ஒரு ஆட் ஆன், ப்ராக்லி போட்டிருக்கீங்க. தைராய்டு இருந்தால் கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். தைராய்டு இருக்கிறவங்களுக்கு காலிஃப்ளவர், ப்ராக்லி இதெல்லாம் வந்து நல்லாவே குக் பண்ணி சாப்பிடணும், இல்லைனா சாப்பிடவே கூடாது. ஸோ பிளான்ச் பண்ணாலும் சாப்பிட வேண்டாம், நல்லா குக் பண்ணி மட்டும்தான் சாப்பிடணும். ஸோ ப்ராக்லியை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம், தைராய்டு இருக்கிறவங்க மட்டும். ஓகே. இப்போ வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ரெசிபி வந்து ஒரு எள்ளு சேவை பண்ணேம்மா. ஒரு லஞ்ச் பாக்ஸுக்குன்னு வைக்கிறப்போ அந்த சேவையோட இந்த மாதிரி சேலட் வச்சு கொடுக்கலாமா? ரெண்டும் ஒரு டைம் சாப்பிடலாமா? தாராளமாக சாப்பிடலாம். ஸோ இதில் சேவையும் இருக்கு, ஐ மீன் கார்போஹைட்ரேட்ஸ் சேவையிலேருந்து வந்துடும். சிகப்பரிசி சேவை, எள்ளு சேவை பண்ணேன். ஸோ அதான் கார்போஹைட்ரேட்ஸ் வரும் மேம், அதான் மேஜர் சோர்ஸ். இதுலேருந்து உங்களுக்கு ஃபைபர் கிடச்சிருது. ஓகே. ஸோ இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கார்ப்ஸ் தான் நமக்கு கிடைக்க போகுது. இதில் பெரிய லேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுத்துலையுமே ப்ரோட்டீன் கிடையாது. ஸோ எந்த எடுத்தாலும் ப்ரோட்டீன் இல்லை. இது ரெண்டு தான் போட்டேன், அதுவும் காம்பினேஷன் வைஸ். ஸோ கூட வந்து ஒரு பவுல் ஆஃப் பன்னீரோ இல்லை எக்கோ, ஏதோ ஒரு வெஜிடபிள், ஏதோ ஒரு சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருந்துருச்சு அப்படின்னா, ஸ்ப்ரவுட்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா இஸ் மோர் தென் எனஃப். அதுதான் பேலன்ஸ்டாக இருக்கும். மயோனேஸ் எல்லாம் போடாமல் சாலடை கொஞ்சம் ஓவர் ட்ரெஸ்ஸிங் இல்லாமல் சாப்பிடும்போது டெஃபினட்டாக அது ஹெல்தி தான். ஓகே. எனிஹவ், இவங்க ஹெல்த்தின்னு சொல்லிட்டாங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ கற்பகாலி ஃபார் கமிங் டு தி ஷோ. தேங்க்யூ. இப்போ நம்ம பார்க்க போகிறது சமையலறை டிப்ஸ். பொதுவாக பார்த்தீங்கன்னா, காளான் மஷ்ரூம் வாங்கிட்டு வந்தாக்க அது எத்தனை நாள் வச்சுருக்கலாம் ஃப்ரிட்ஜில்? மேக்ஸிமம் 2 நாள், அதுக்கு மேலே வைக்காதீங்க. மேலே ப்ரௌன் கலராக ஆயிடுச்சுனாக்க, ரொம்ப நிறம் மாறி டார்க் ஆயிடுச்சுனாங்க யூஸ் பண்ணாதீங்க. இதை எப்படி கழுவுறது அப்படிங்கிறது ஒரு ஆர்ட்டுங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா, மஷ்ரூம் வந்து சீக்கிரமாக வந்து தண்ணீரை வந்து உள்ளிழுத்துக்கும் தன்மை இருக்குது. அதனால் வந்து நம்ம மற்ற காய்கறி மாதிரி ரொம்ப நேரம் வந்து தண்ணியில் போட்டு எடுத்திங்கனாக்க அதில் தண்ணி அப்சார்ப் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம மஷ்ரூமை வதக்கிறப்ப தண்ணி விட்டுட்டு வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், இந்த ஆக்சிடேஷனில் வந்து சீக்கிரமாக வந்து நிறம் மாறிடும். அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ ஒரு பவுலில் வந்து தண்ணி எடுத்துருக்கேங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கலாம். நம்ம லெமன் ஜூஸை புழிஞ்சாலும் இதோட இந்த லெமன் பீஸை கூட சேர்த்துலாங்க, அந்த மாதிரி சேர்த்தாலும் பரவாயில்ல. இப்போ இந்த மாதிரி சேர்க்குறப்போ நம்மளுக்கு வந்து அந்த லெமன் ஜூஸ் இந்த பேஸ் அப்படியே இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம இதை ரொம்ப குயிக்காக அலசி எடுக்கணுங்க, ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. இப்போ நம்ம போடுறோம் பாருங்கள், இதில் போட்டுட்டு அந்த லெமன் ஜூஸ் இருக்கிறப்போ அதில் வந்து நிறம் மாறாத இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு க்ளீனான ஒரு துணியை எடுத்துக்கோங்க. இதை நம்ம அலசிட்டு உடனே வந்து அந்த துணியில் போட்டுருங்க. அலசுறப்பையே நம்ம நல்லா கரெக்டாக எடுக்கணும். இப்போ இந்த மாதிரி எடுத்த பிறகு நம்ம பார்த்திங்கன்னா, இந்த துணியை வந்து நல்லா இப்படி மூடி வச்சுருங்க. இதில் இந்த நம்ம எக்ஸ்ட்ராவாக ஏதாவது 1, 2 இப்படி ஒட்டிகிட்டு இருந்ததுன்னா அதெல்லாமே வந்துடும். நம்ம நிறைய மஷ்ரூம் கழுவுறதா இருந்தாக்க கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் கொஞ்சம் நிறைய தண்ணி வச்சுட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் இதில் ஊற வச்சிடாதீங்க, அது தண்ணி வந்து அப்சார்ப் பண்ணிடும். இப்போ என்ன ஆகுனாக்கா, இப்போ இந்த துணியை வந்து நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இருக்கிற தண்ணி பதமை பூரா வந்து அந்த துணி இழுத்துக்கும். இப்படி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டிங்கனாக்க இதில் இருக்கிற தண்ணி முழுவதும் இந்த துணி இழுத்துக்கும். நல்ல காட்டன் துணி எடுத்துக்கோங்க. எந்த துணினா அந்த துணி யூஸ் பண்ணாதீங்க, சுத்தமான துணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம வந்து மஷ்ரூமை வந்து ஸ்லைஸ் பண்ணிவிட்டு நம்ம வதக்கினாக்க அவ்வளோ சீக்கிரம் வந்து அது தண்ணி விட்டு வராது. அதே நேரம் பார்த்திங்கன்னா, ரொம்ப நேரம் ஆனாலும் வந்து நிறம் மாறாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி ரொம்ப குயிக்காக அலசி எடுக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி உங்களுக்கான கேள்வி உணவே மருந்து செக்மெண்ட்டில் இருந்துதாங்க. தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்காக ஒரு வெஜிடபிள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திருமதி கற்பகவல்லி சொன்னாங்க. அது என்ன வெஜிடபிள்? இதுக்கான பதிலை நீங்கள் கீழே ஒரு ஃபோன் நம்பர் வருது, அதை கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபோன்லேருந்து வாட்ஸ்அப் மூலமாக இந்த ஃபோனுக்கு வந்து உங்களுடைய பதிலை அனுப்பணும். சரியான பதில் எழுதியவர்களிலிருந்து 3 நபரை தேர்ந்தெடுத்து பிரதீப் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தினர் நான் எழுதிய சமையல் புத்தகங்களை உங்களுக்கு பரிசாக வழங்குவார்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் மல்லிகா பத்ரிநாத். வணக்கம்.